சென்டர் மிரர் அதிகமாக பார்க்கணும். ஃபுல் வியூ உங்களுக்கு இதில் வந்துடும். ஜிசிசி கண்ட்ரினா நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யூஏஇ வேலிட் லைசன்ஸ் வந்து எவ்வளோ நாட்டில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியுங்கிறது போட்டால் லிஸ்ட்டே வந்துடும் ஊர். இப்போ நீங்கள் போகிற ஸ்பீடு உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அடிக்கடி கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் போட்டு ஸ்ட்ரைட் போக போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட போகிறோம். இங்கிருந்தே திரும்பி பாருங்கிறேன், இங்கிருந்தே திரும்பி பாருங்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம். இப்போ நம்ம சென்டர் ட்ராக் போக போகிறோம், போகலாம். எக்ஸல் கொடுங்க, சொல்லி தரேன். இப்போ எக்ஸல் கொடுங்க. ஏன்னா நம்ம இறங்குற 2 ட்ராக்கு ஸ்பீடப் பண்ணுங்க. இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. அங்கே திருப்பி நீங்கள் ரைட் ட்ராக்லேயே தான் இறங்கி ஆகணும். உங்கள் பக்கத்தில் வர வண்டி இந்த பக்கம் வருவான். ஆமாம், இன்சைடில் 3 நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. இன்சைடில் 3 இருந்ததா, அவுட் லெவலாக இருந்தது 2. ஆனால் நீங்கள் வந்து ரைட் சைட் ட்ராக்கை வந்து இது பண்ண வேண்டியது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துடுவான். உள்ள நுழையிறப்ப நான் வந்து செகண்ட் ட்ராக்ல நுழைஞ்சிட்டு, ஆமாம், தேர்ட் ட்ராக் வந்து எதுக்குன்னா ரைட் போனோம்னா அந்த தேர்ட் ட்ராக் எடுத்துக்கலாம். நீங்கள் ரைட்டு போனாலுமே அது வந்து ஒரு வண்டி ஏதாவது ஸ்லோ ஆச்சுன்னா கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்லோ பண்ணி போக முடியும். நம்ம இந்த டைரக்ஷன் வந்து ரூல் வந்து சென்டர் டு சென்டர். உங்களுக்கு ரைட்டு தான் சென்டர் வரும் அங்கே. இப்போ எக்ஸல் கொடுத்துக்கலாம். இவ்வளோ ஸ்லோவாக ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்பீட் பிரேக் முடிஞ்சால் நார்மல் ஸ்பீடில் போயிட்டே இருக்கணும். நின்று போகிற மாதிரி இருக்கக்கூடாது. கடன்னு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ரைட் இண்டிகேட்டர் போட்டீங்க முன்னாடி. லெஃப்ட் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு, திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, போகலாம். அதே ஃபார்முலா தலையை திருப்பணும்னு இல்லையே, சும்மா கண்ணு அங்கே போனாலே போகிற கிடையாது. அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு? ரைட் இண்டிகேட்டர். ஓ, அது வேறு. நீங்கள் எக்ஸாமினர் உங்களுக்கு எதுக்கு வர்றாங்க? உங்களை செக் பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. எக்ஸல் கொடுங்க. இப்போ உங்களுக்கு உள் சைடில் இருக்கிற ட்ராக் எங்கே வருவான்? அந்த பக்கத்தில் வருவான். உள் சைடில் இருக்கிற டிரைவர் அந்த பக்கம் வருவான். உள் சைடா? நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ட்ராக் தானே பிரதர்? ஆமாம். பக்கத்து ட்ராக்லேயும் ஸ்ட்ரைட் வரவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? அந்த ட்ராக்ல வந்துக்குவாங்க. அந்த ட்ராக் எடுத்து எனக்கு பேரலலா அப்படி. ஆமாம், இண்டிகேட்டர் கட் பண்ணிக்கங்க. இண்டிகேட்டர் கட் பண்ணா ஸ்பீட் லிமிட் வச்சிருக்காம நான் சொன்னேன்ல, 60ல போலாம். ஆமாம், 60க்கு மேலே போயிடக்கூடாது. நான் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே நேராக ஓட்டினா கூட இதுதான் ஃபால்ட்டு தான். ஆமாம், ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா வண்டி ஓட்டுறது ஈஸி. ஏன்னா ஷார்ட்டாக போர்டை பார்க்கறத விட கொஞ்சம் லாங்லேருந்தே கவனிச்சு என்னென்ன இருக்குன்னு கவனிச்சு வந்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ண மாட்டோம். ஆமாம், போகலாம். ரொம்ப எக்ஸல் கொடுக்க வேணாம். 60 தானே அந்த இடம்? ஆமாம், அந்த லெவலே கொடுத்தா எக்ஸலில் கொஞ்சம் கவனிச்சு 55லேயே ஸ்டடி பண்ணிடுவோம். ஓகே. இப்போ வந்து ஒரு ரவுண்டான வருது. ஆமாம், இங்கே வந்து எப்படி ஸ்ட்ரைட் இல்லை, ஸ்ட்ரைட் வந்து பாருங்கள் பெரிய பேலஸோட கேட் அது. இந்த ஏரியா அப்படியே அல்சோராக்கு இந்த பேக் சைட்லேருந்து நான் கடைசி அப்படியே சைக் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சு. ரைட்டு நிப்பாட்டிங்க, இதுதான் சொன்னேன். இப்போ பாருங்க உங்கள் வண்டி ரைட் ஏறிடுச்சு, போகலாம் போகலாம். இப்போ ரைட்டுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆனது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இண்டிகேட்டர் போட்டு திருப்பி இண்டிகேட்டர் போடுங்க. ஏன்னா நீங்கள் டைரக்ஷன் வந்து பார்க்குற இடம் வேறு. அந்த வண்டி பார்த்தோமே ஸ்டேரிங்கை ரைட்டில் அப்படியே கீப் பண்ணி பிடிச்சிட்டீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, வண்டி அப்படியே போயிடுச்சு. நம்ம அந்த வண்டியை பார்க்குறதுக்கும் மெதுவாக நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக வந்திருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை மிஸ் பண்ணிட்டோம். அந்த வண்டிக்கு வேண்டி பயந்த மாதிரி மீன்ஸ் கண்ட்ரோல் மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிறனால. எதுவுமே ஆகாது நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா. ஏர்கிராஃப்ட் நிற்கிது பாருங்க, இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக ஏர்கிராஃப்ட் தான் இருக்குது. என்னது இது? ஏர்கிராஃப்ட். இந்த சைக்கிள்லாம் பாருங்க, இந்த நார்மல் சிங்கிளாக பறப்பாங்கல்ல, அதில் ஸ்டேஷன் இது. நான் இப்போ உள்ள பார்த்தனால முன்னாடி நமக்கு தெரியாது. இதெல்லாம் அப்படியே ஷெய்க்கோட அந்த கடலோரமாக இருக்கிற அல்சோரா இருக்குல்ல, அவங்களோட பேலஸ். நமக்கு இங்கே ஸ்டூடெண்ட் எடுப்போம் முன்னாடி, அவங்க சொல்லுவாங்க இது பேலஸ்ன்னு. உள்ளேயும் நம்ம போனதில்லை, நமக்கு ஒர்க்கு இல்லை. இப்போ நம்ம ரவுண்ட் போட்லேருந்து ஸ்ட்ரைட் போக போகிறோம். அப்போனா லெஃப்ட் போட்டுக்கணும். ஆமாம், லெஃப்ட் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு அவன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இதே ட்ராக்ல மெயின்டைன். இப்போ இங்கே ரைட் நீங்கள் போட்டுக்கணும். இங்கே ஃபுல்லாக ரைட்டு ஆமாம் எடுத்துக்கிட்டு திரும்ப இப்படி ஸ்லோ பண்ணிக்கணும். எக்ஸல் கொடுத்துடணும். ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் ஸ்லோ பண்ண வேண்டியதில்லை. டர்னிங்காக இருந்ததா, அதனால நான் அதுதான் சொல்ல வரேன். அதில் ஸ்லோவாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். கரெக்டாக நீங்கள் 30ல் இருக்கிறீங்கன்னா 30லே போகலாம், பிரச்சனை கிடையாது. பிரேக் போடாமல் இருக்கும். அவ்வளோதான். முக்கியமாக ஆக்சிலரேட்டர் அமைக்கிறக்கூடாது. ஆமாம், இனி எக்ஸல் அழுத்த வேணாம். இந்த பேலஸில் நிறைய பேர் எடுத்துருக்காங்க முன்னாடி. அதெல்லாம் முடிஞ்சு போய் பயங்கரமாக இருக்கு. மாடெல்லாம் போட்டு ஒரு சொல்ல இது
இந்த இடம் பேர் என்ன? முஷரிஃப். முஷரிஃப்